புறஜாதிகளுக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஆண்டவரிடத்துல அவன் எத்தனை பட்டத்தை வாங்குறான் பாருங்க. தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன். அவன் ஒரு விருத்த சேதனம் உள்ளவன். அவன் யூதனாய் இருந்தாலும் ரோம அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ரோமன். அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ரோம அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் மற்றவர்களுடைய நியாயப்பிரமாணம் மற்றவர்கள் அவனை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. ரோமர்கள் தான் அவனுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதன். அவனுடைய போதனை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவனை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள், கைது செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவனுக்கு சாவு நேர்ந்து விடும் என்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது அவன் ரோமருடைய அரசாங்கத்துக்கு அபயம் எடுக்கிறான். நான் ஒரு ரோமன், என்னை ரோம அரசாங்கம் தான் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே அந்த சேனாதிபதி பயந்து நீ ரோமனா என்று சொல்லும்போது ஆம் நான் ரோமன் என்கிறான். உடனே ரோம அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவனை அழைத்து செல்ல வேண்டுமானால் அவர்கள் சமுத்திரத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். கடல் மார்க்கமாக பிரயாணம் பண்ண வேண்டும். ரோமர் இடத்துல அந்த அதிகாரி இடத்திலே அந்த ராஜாவின் இடத்திலே அவன் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு அவனை கொண்டு போகிறார்கள். பல மாதங்களாகவும் கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவனோடு சில கைதிகள் இருக்கிறார்கள். அங்கே விசாரிப்பதற்கு போர் வீரர்கள் இருக்கிறார்கள், சேனாதிபதி இருக்கிறார், நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார், பல மாலுமிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கூட்டி கொண்டு போறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இதை நன்கு புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லும் போது ஒன்று அனலாயிருங்கள், இல்லையானால் குளிராயிருங்கள். கோயிலா பாட்டி அங்கிருந்து வந்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களே கட்டிய ஒரு இந்து ஆலயம் கோயில் உண்டு. அதையே நிராகரித்து எனக்கு இயேசு போதும் என்று இன்றைக்கு எத்தனையோ மரண தருவாயில வந்துட்டாங்க. இன்னும் தீர்க்காயுசு இறைவன் கொடுக்கட்டும். அப்போ அவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டதனாலே பல மைல்களுக்கு அப்பால் இருந்து ஆலயத்துக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லி ஜெபம் பண்ணி போகும்போது ஜெபித்து கொண்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா பிறந்ததோ இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அறியாத ஒரு குலத்திலும் ஒரு ஜாதியிலும். அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்து தேவர்கள் தான் தெய்வம். அதற்காக ஆலயம் கட்டினார்கள். நம்முடைய திருச்சபையில சகுந்தராவோ அல்லது ரெபேக்காலோ கண்ணாலோ யார் அவர்களுக்கு போய் இறைவனை குறித்து சத்தியம் சொல்லி ஜெபம் பண்ணார்களோ நான் அறியேன். ஆனால் இங்கிருந்து சென்ற அந்த சத்தியம் அவர்களை மனம் திரும்ப வைத்தது. ஒரு அல்லேலூயா சொன்னாங்களா? படிக்காதவர்கள் இயேசுவை குறித்து அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை அறியாதவர்கள், சுவிசேஷம் என்ன என்றால் என்ன என்றே புரியாதவர்கள், இங்கிருந்து வேறொரு இடத்திலிருந்து ஒரு திருச்சபைக்கு கடந்து வரக்கூடிய ஒரு தேவ பிள்ளை ஆணோ பெண்ணோ அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் கணவனும் இல்லை. ஆகவே இந்த விதவியின் கோலத்திலே அவர்களுக்கு கிடைத்தது கடவுளுடைய ஒரு வார்த்தை, இயேசுதான் தெய்வம். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நியாயப்பிரமாணத்தில் மோசே 40 நாள் 40 நாள் 40 நாள் என்று பலமுறை உபவாசித்திருந்தான். அப்படி ஒரு முறை உபவாசிக்கும் பொழுது மோசே நீ வா, நான் உனக்கு ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அங்கே மோசேக்கு சொல்லி மோசையை வரவழைத்து அங்கே நியாயப்பிரமாணத்தை இறைவன் எழுதி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் அநேக விஷயங்கள் உண்டு. சோ அதிலே 10 கட்டளைகள் பெரியது. இன்றைக்கு எந்த சபையில் அதை கடைபிடிக்கிறாங்க சொல்லுங்க? கடைபிடிக்காம ஒண்ணுல தவறுனாலும் மன்னிக்க இறைவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு சலுகைக்காக நியாயப்பிரமாணத்தையே தூக்கி எறிந்து வாழ்கிறவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவன் போலி கிறிஸ்தவன். ஏதோ இந்த காணிக்கைக்காக, இந்த காணிக்கை பெட்டி பூட்டி இருக்காது, திறந்து கிடக்கும். இந்த ஆலயம் திறந்து இருக்கும். காணிக்கையில் எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளவுதான் கொஞ்சம் தான் வந்துச்சுன்னு சொல்ற பொய் சொல்ல போதகர்கள் இந்த உலகத்திலே உண்டு. இடையில நான் வந்து பார்த்தா
300 ரூபா 400 ரூபா அல்லது ஒரு 1500 ரூபா இந்த காணிக்கை பெட்டியில் கிடக்கும். எத்தனை பேர் வருவாங்க போவாங்க. எடுத்தாலும் நான் அதை குறித்து ஒன்று சொல்ல மாட்டேன். அவர்கள் வாழட்டும் வளமுடன் என்று சொல்வேன், நிறைவாய் இருக்கட்டும் என்று தான் சொல்வேன். எனக்கு தெரியும், இதுல வந்து பார்க்கும்போது இடையில வந்து பார்க்கும்போது 300 ரூபாய் இருந்தால் என் மகன் ராஜு 3000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஈகியோட பையன். நான் போய் ஈகிட்ட சொல்ல முடியுமா? ஒரு நாள் வர 1650 இருக்குது. அப்பா நம்ம பையன் 16,000. சம்மந்திக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? பழகுறேன், இன்னைக்கு சொல்றேன். அதை என்னைக்கே நடந்த சம்பவம். இப்ப போய் கேட்டுட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, தூற்றி திரிவது ஒரு ஊழியக்காரருடைய வேலை அல்ல. இதைத்தான் விசுவாசிகளும் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். நாம் சொல்லி திரிய வேண்டியது எது தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்துல உதாரணமாக நம்முடைய காலண்டர்ல சொல்லப்பட்டது போல 10 கட்டளைகள் பின்னால் இருக்கும். இதுல எந்த இந்துனுடைய இதுவே இருக்காது. அப்படி நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். 40 நாள் உபாசம் இருந்த கையில் ஏந்தி வாங்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையே மாறி அந்த மோசையை வாங்கும்போது மோசே படிக்கிறார். முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை அன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். இது 10வது ஒரு பவரா ஒரு அலுவலியா சொல்லிடலாங்க. நீங்க எந்த சூழ்நிலை, எந்த வீட்டுல, எந்த கோயில்ல, எந்த கோயிலுக்கோ கூட நீங்க போங்க, எங்கேயோ இருங்க, ஆனா உங்க இதயத்தில் இருக்க வேண்டிய முதல் வார்த்தை இயேசுவை அல்லாதபடி வேற தேவன் இல்லவே இல்லை. நானும் என்னுடைய மகன் கோபாலும் ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண வர சொன்னாங்க. ஒரு ஆபீஸ், பெரிய ஆபீஸ். அங்க பல லட்சம் கோடி பணம் புழங்குது. அந்த இடத்துக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அங்க இருக்கிற எல்லாம் இந்துக்கள். முதலாளி நான் வந்துடுவேன்னு சொன்ன டைமுக்கு நான் அங்க போறேன். முதலாளிக்கு போன் போட்டு கொடுக்குறாங்க. நான் பேசுறேன். முதலாளி சொல்றார், ஐயா பிரைஸ் லார்ட், நான் இப்பதான் இங்க பொள்ளாச்சியில புறப்படுறேன். நீங்க அவ்வளவு தூரம் ஊழியக்காரர் காலதாமதம் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு ஜெபம் பண்ணி நீங்க போங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், மேனேஜர், உயர் அதிகாரியை மெழுகுவத்தி ஏற்ற சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க எனக்காக அப்படின்னு சொல்றார். ஜெபம் பண்ணலாங்கும்போது அந்த மெழுகுவத்தி எடுத்து அவர் ஏற்றிட்டு சொல்றாரு, ஐயா நான் என்னுடைய பெயர் சுரேஷ், ஆனா நான் இந்து கோயில்ல பூசாரி. ஆனா அந்த உத்தியோகத்தின் நிமித்தம் நான் இங்க வந்து என்ன பண்றேன், மெழுகுவத்தி ஏத்துறேன். ஜெபம் பண்ணேன். கை குலுக்கினார். எனக்கு ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலையை போட்டார். என் கையில ஒரு கவர் கொடுத்தார். அதுக்குள்ள காணிக்கை இருக்குது, எங்க முதலாளி உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்ப நான் அவன் சொன்னேன், நீங்கள் அறிந்தோ அறியாமலேயோ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கூடிய ஒரு தேவ பிள்ளையாக இந்த மாதா முன்னிலையில் நிற்கிறீங்க. உங்களுடைய முதலாளி மாதாவை வணங்கக்கூடியவர். அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய உங்க முதலாளிக்கும் சரி, எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு, ஒரே வார்த்தை, இந்த சிம்பிள் கான்செப்ட். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என் சர்டிஃபிகேட்ல வந்து இந்து தேவர் என்று தான் இருக்குது. அதனால எனக்கு எந்த அரசாங்க சலுகையுமே கிடைக்காது. ஆனால் இயேசுவின் சலுகை பல லட்சம் எனக்கு உண்டு. இன்றைக்கு தேவையா அதை இறைவன் கொடுப்பார். முத்து முத்தான, மாணிக்கமான தேவ பிள்ளைகள் என்னுடைய திருச்சபையில உண்டு. நான் ஒருவன் வந்து இங்க ஜெபம் பண்றேன்னா அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதனால இந்த மெழுகுவத்தி ஏத்துற உங்களுடைய கரங்கள் ஏசப்பா சோத்திரம் என்று சொல்ல வேண்டும் என்று சத்தியம் சொன்னேன். நீங்கள் அநேகர் அவரை பார்த்திருப்பீங்க. கடைசியில வந்து உட்கார குணசேகரன் கூட போய் கூட்டிட்டு வந்திருக்காப்ல. அவர் பிராமணன், இந்து பூசாரி வேலையை விட்டுட்டார். நான் சொல்லவே இல்லை, அதை பத்தி சொல்லவே இல்லை. நீங்க மெழுகுவத்தி ஏத்துறீங்க, ஆனால் உங்களுடைய கரம் கும்பிட வேண்டிய ஒரே கடவுள் இயேசு. ஒரு பெண்ணு பாடுறா, இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. இந்த காசி மீதி நிலை அவர் போல் கண்டதில்லை. அந்த அம்மா நிறைய பாட்டு பாடினவங்க. ஆனா இயேசு பத்தி பாடும்போது அவ்வளவு பெரிய ஒரு இன்பம். அந்த இன்பத்தை என் தாய் எனக்கு வழங்கினாங்க. இயேசுனார் தான் தெய்வம்னு எனக்கு சொன்னாங்க. என்னோட சேர்ந்தவங்களும் எனக்கு இயேசுனார் தான் தெய்வம்னு சொன்னாங்க. அவங்க இயேசுவை கும்பிட சொன்னாங்க. அநேகர் கும்பிட சொல்லக்கூடிய போதகராகவே நான் வந்து விட்டேன். இன்றைக்கு உங்களை சொல்றேன், கீழே போனோடனே பார்த்தா
பிரியாணி இருக்குதுங்க. எனக்கும் அவர் பிராமணங்கிறது மறந்து போச்சு. என் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. யாரோ போய் பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவர் பொட்டலத்தையும் பிரிச்சுட்டாரு. அப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, அவர் பிராமணன் ஆச்சே அப்படின்ட்டு. ஐ ஆம் ஸோ சாரி சுரேஷ், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. இது கோயில் எல்லாத்துக்கும் அன்றைக்கி தான் எங்கள் விசேஷம், எல்லோரும் கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் இதை சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை, வச்சுருங்க, வேறு ஒன்று உங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மனுஷன் மூட போனவர் என்ன நினச்சாரோ தெரியல. ஐயா, இது நல்லதோ கெட்டதோ, இது கோயில் பிரசாதம், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல சாப்பிட்டார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. இப்படி மனம் திரும்புதல்னா அதுதான். இந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு சுகம் கிடைச்ச உடனே சோத்திரங்க லேரி, அவங்க அல்லேலியாவுக்கு அளவே இருக்காது. அல்லேல்னா மகிமை, புகழ்ச்சி. அல்லேல்னா அல்லே லூயா அப்படின்னா, அந்த யா அப்படின்னா யாவே அப்படிங்கிறது யெகோவா தேவனுடைய பேரு. அவங்க முழுசும் சொல்ல மாட்டாங்க கடவுளுடைய பேரை, யூதர்கள். அதனாலதான் அல்லேலியா, எங்க யெகோவா தேவனே உனக்கு மகிமை உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும்னு. இதை சில கோயிலில் சொல்லவே மாட்டாங்க. ஐயா, நம்ம எஸ்டிஓவில் சொல்ல மாட்டாங்க. நான் போன பிற்பாடு தான் அவங்கள திருத்தி கிறிஸ்மஸ் கொண்டாட வச்சேன், அல்லேலியா சொல்ல வச்சேன். நம்மளை சுற்றி எதுவும் இருந்துட்டு இருக்குங்க. நாம இருக்கிற இடத்துல நம்மோட தேவன் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போ ஜெயிலில் இருக்கிறார். எங்க கண்ணாவுக்கு என்ன நோவுச்சு தெரியல, 2 நாளாக மீட்டிங்க்கு வரல, போன வாரமும் வரல, நேற்று மீட்டிங்க்கு வரல. மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. வாதை நோய் வந்த போதும் கூட வேண்டல் கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு கிடைத்த ஊழியத்தை பிச்சைக்காரன் தட்டில் போட்டுறாதீங்க, கர்த்தருடைய பாதத்தில் மகிமையா வையுங்கள். எனக்கு ஒரு குழந்தை வேணும், கொண்டு போய் மகிமையா வைக்கிறான். ஊழியக்காரர் கூட அவளை அற்பமா எண்ணிடுறாரு. ஆனா ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இல்லை. நான் குடிச்ச மனுஷி அல்ல, நான் ஜெபிக்கிற மனுஷி. என் இருதயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் ஊற்றி விட்டேன். ஜெபிக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. இதை கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஊழியம் செய்யக்கூடிய வரம் உங்களுக்கு இருந்தா சந்தோஷப்படுங்க. அது இறைவன் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். ஊழியத்தை அசட்டியாய் செய்து விடக்கூடாது. ஆமென். அசட்டியாய் செய்யவே கூடாது. இது கர்த்தருடைய ஊழியம். சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடையாது. இந்த வயிற்றுக்குள்ள, கற்பத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்துடவே முடியாதுங்க, இறைவன் நினைத்தால்தான். அந்த இறைவனை நீங்கள் நினைக்க வேண்டும். ராப்பகலாக நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது தூக்கம் வரைக்கும் அநேகரை சொல்லி நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இவங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே, மணிமேகலை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியல, அவளுக்கு எப்படியாவது ஒரு உதவி நான் செய்யணும். எங்கள் ஆறுமுகம் ஒரு கார் வாங்கணும், ஆம்னி வாங்கணும். அவர் வந்து இந்த ஆட்டோவுக்கு பதிலாக அவர் ஃபோன் நம்பர் எல்லோரும் வாங்கி வச்சுட்டு கூப்பிடணும். 10-20 எச்சானா பரவாயில்ல, அவர் அதை ஓட்டி அதில் ஜெயிச்சு ஒரு முதலாளியாக இருக்கணும். அங்கே இருக்கும்போது இருந்த வண்டியோட ஆலயத்துக்கு வந்து பல வண்டிகளுக்கு ஒரு முதலாளி, பல டிரைவர்களுக்கு அவர் சம்பளம் கொடுக்குறவர் அவர் ஆண்டவரன். ஜெபம் பண்ணுவேன் கோயிலில், இதை வீட்டில் படுத்திருக்கும் போது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இறைவனுடைய சன்னிதானத்தில் பாருங்க, இந்த வார்த்தை பவுலை கொல்லுவதற்காக அவர்கள் தீர்மானிச்சிருக்கும் போது ஒரு படகுல போறாங்க. அந்த படகுல போகும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27க்கு அவங்க அந்த படகுல ஏறி அந்த நாட்டுக்கு அரசாங்கம் விசாரிக்கிற, அந்த அதிகாரி விசாரிக்கிற இடத்துக்கு அவங்க போகணும். அப்படி அவங்க போகும்போது பாருங்க, பல பிரச்சனை. எல்லாரும் செத்து போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. எதிர்காற்று வீசுது படகுக்கு எதிராக. அந்த ஒரு பாய் ஒன்று கட்டியிருப்பாங்க, அது அந்த காற்றை வச்சுதான் அந்த இது திசைக்கு போகும். மேலும் பெருங்காற்று, மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில், அதாவது சரக்குன்னா சாப்பிட்ற பொருளுங்க, கோதுமை மற்றதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி, ஏன்னா வெயிட்டை குறைக்கிறாங்க. எதிர்காற்று பயங்கரமா வீசுது, பெரும் காற்று. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களையும் எங்கள் கைகளால் எடுத்து என்ன பண்றோம்,
கப்பலுக்கு எதெல்லாம் உதவியா தாங்கிக்கிட்டு இருக்குதோ அந்த பொருளையும் தூக்கி வெயிட்டை குறைக்கிறாங்க, எரியிறாங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற என்ன நம்பிக்கை முழுவதும் இந்த சூழ்நிலை இருக்கிறாங்க பவுல். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கெல்லாம் சின்ன சின்ன வியாதி வந்து சின்ன சின்ன காரியம் வந்தா நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஜபம் குறைஞ்சி போகுது, உபவாசம் குறைஞ்சி போகுது, ஆலயம் வருவது குறைஞ்சி போகுது. என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? நான் திருவிருந்து கொடுக்கும் போது இறந்துடணும். அதுதான் என்னுடைய ஆசையை. திருவிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இறந்துடணும். எல்லா விசுவாசியும் அப்போ இங்கே இருப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பா எங்கள் தாத்தன் சேர்த்து போயிட்டாருன்னு சொல்லணும், போயிட்டார் ஆண்டவர்கிட்டன்னு சொல்லி. எனக்கு பைபிள் காலேஜ்லேருந்து வரும்போது அப்படிதான் ஒரு ஆசை. ஒரு நாள் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கும்போது எங்கள் கால் எல்லாரும் விடுற நிலைமைக்கு வந்தேன். அப்போ நினச்சி இன்னைக்கு மறிச்சிட போக மாட்டேன், அதே தப்பிச்சு அந்த இடத்துல போகும்போது அப்படி இடறிடுச்சு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளின் நினைவுகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, அவங்க நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை முழுதும் அற்று போயிட்டு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பவுலோடு பேசுறாரு. பவுல் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எரிஞ்சிடலாம், சீக்கிரம் ஒரு தீவு வரும், நாம தப்பிச்சு போலாங்கும் போது அங்க ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த போர் சேவகர்கள் எல்லாம் இந்த கைதி இந்த பவுல் எல்லாத்தையும் வெட்டு இந்த கடல்ல போட்டு நாம மட்டும் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறான். இப்படி தாங்க நம்மளை அழிச்சிடணும்னு நினைக்கிற அநேக நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நம்மளோட இருப்பாங்க. நம்ம பேரை கெடுப்பாங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு நினைப்பாங்க, என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்கிற ஆண்டவர் உயிரோடு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை நான் என்ன பண்ணுவேன், நேராக்குவேன். நேற்று என் பிள்ளை வந்து மெட்ராஸு ஒசூர்ல வேலை செய்யற ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவன் முகத்தை பார்க்கும்போது அத்தனை சந்தோஷம். குப்பம்மாவுடைய பிள்ளை ஜெபம் பண்ணி அவளை அனுப்புறேன். பாருங்க, குடும்பத்துல ஒரு பெரிய படிச்சவங்க உதவி செய்ய பெரிய அளவுல போய் பேசுறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்க சின்ன வயசு, இப்பதான் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க, தானா தனியா போறாங்க. ஏன்? கூட வருகிறவர் ஆண்டவர். யாரு வராங்க நீங்க நினைக்க வேண்டாம், துணையே தேட வேண்டாம். நம்பிக்கை அற்று போச்சு, எல்லாருமே செத்துருவோம் நினைக்கும் போது அந்த போலீஸ் அதிகாரிகள் நினைக்கிறாங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாகி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்துடுது, ஒரு கல்லுல மோதிடுது, கப்பலை நிறுத்திடுறாங்க, இனிமேல் கப்பல் போவாது, மீறி போனா மோதி இடிஞ்சு எல்லாரும் செத்து போயிடணும், அதனால ஒவ்வொருத்தரா நீந்தி போங்கிறான். போலீஸுக்காரன் நீந்தி ஓடிடுவானுங்க கைதிகள். அப்புறம் நாம தான் அதிகாரிக்கு பதில் சொல்லணும், வேண்டாம் எல்லாத்தையும் கொண்டு போடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பவுலும் அவங்களோட சேர்ந்து சாவுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறான். ஆனா கடவுள் அவருடைய எண்ணங்களை மாற்றி அந்த அதிகாரி சொல்றாரு, அது ஆகாது. 110 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து, பாத்தீங்களா, எல்லாரும் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் போர் சேகர். அதுல ஒரு அதிகாரி பவுலை காப்பாற்ற நினைக்கிறார். அந்த நினைவை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை உயர்த்திய ஆசீர்வதித்து அபிஷேகத்தை நிறைவாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு நம்ம வீட்டுல நம்மோட கூட இருக்கிறார். அவர் கூட வருவார். 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறுங்க, மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, சிலர் பலகைகள், மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். போர் சேவர்களுடைய எண்ணங்கள் அங்கே முறியடிக்கப்பட்டது. இந்த இடத்துல நீங்க ஒன்றை நினைச்சு கொள்ளுங்க, நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, உங்களை எப்படியாவது நிர்மூலமாக்கணும்னு சொந்த பந்தம் நினைக்கும், மற்ற காரியங்கள் எல்லாம் நினைக்கும் போவுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆமென். எந்த ஆயுதம், அது நோயா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நம்ம ஏழ்மையா இருக்கட்டும், எதுவுமே அதற்கு தடையாயிருக்காது. நம்மளை தப்பி வைத்து காப்பாற்றுகிற கர்த்தர் ஆண்டவர். இப்ப பவுல் கரை சேர்ந்துட்டார். அவரை எப்படியெல்லாம் காப்பாற்றுறாருங்கிறத நம்ம பார்க்கலாம்.
கரை சேர்ந்தாச்சு. மெலித்தா, இதை மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. மெலித்தாங்கிற தீவுல இந்த சம்பவம் நடக்குது. மெலித்தா தீவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் இன்டர்வியூக்கு போகிறோம் மெட்ராஸ். அப்போதான் முதல்ல மெட்ராஸ் நான் பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு, வங்காளா விரிகுடா எங்கே இருக்குது அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், கிழக்கே இருக்கிறது. அதான பதில், படிச்சிருக்கிறதா தானே, ஏட்டு சுரக்கா கறிக்கு அப்படிம்பாங்க. நான் என்ன சொன்னேன், கிழக்கு இருக்குதுங்க, அதான் படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு அது கிழக்கு, சென்னைக்கு கிழக்கு, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு, வங்காளா விரிகுடா. சரிப்பா நீங்கள் போய் உட்காருங்க ஜெயராஜ் அப்படின்ட்டு. அடுத்து ஒருத்தனை கேட்டோடனே பாம்பே பக்கத்தில் இருக்குங்கண்ணா. சரி நீங்களும் போய் அங்கே உட்காருங்க. இன்னொருத்தனை கூப்பிட்டு, அவன் விழுப்புரத்துலேருந்து வந்தவன், அடிக்கடி மெட்ராஸ் போயிருப்பான். ரெண்டாவது நாங்கள் கிராமத்துலேருந்து போனவங்க. கண்ணா வேற சொன்னால் கோவப்படுவாப்புல. எங்களுக்கு சூதுவாது தெரியாது, சின்ன பையன். அவன் சொன்னான், இருக்குது பாருங்க, அதான் வங்கலாம் வரைக்கிறான். நாங்கள் 2 பேரும் பெயில், அவன் பாஸ் வந்துட்டோம். அது மாதிரி சென்ட்ரல் நாலேஜ். தீவுன்னா 3 பக்கமும் தண்ணி இருக்கும், நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இவங்க அந்த தீவுக்கு போயிட்டாங்க. அந்த தீவு பேர் மெலித்தா. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சம். அந்த தீவுக்குள்ளேயே உலாவி வந்தவங்களுக்கு இது புது மனுஷர்கள். போலீஸ்காரர்லேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, பவுல், இவங்க கைதிகள்லாம் போகிறது. இந்த ஆளுங்க வித்தியாசம். இவங்க கொஞ்சம் நாகரிகமாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நாகரிகம் கொஞ்சம் குறைவானவங்களா இருப்பாங்க. நீங்கள் இப்போ உங்களை வாரத்தில் ஒருத்தர் ஒரு முறை குளிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கு? கை தூங்க பார்க்கலாம். இவன் டெய்லியுமா குளிப்பாங்க. உடம்பு குளிர்ச்சி ஆகிடுமா, காய்ச்சல் சளியெல்லாம் வந்துடும். இப்போ அந்த தீவில் இருக்கவங்களாம் டெய்லி குளிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களாம் என்னைக்காவது ஒரு மாதிரி. வாத்தியார் கேட்குறாரு, டெய்லி குளிக்கிறது யாரு? தீபாவளிக்கு குளிக்கணும் சார். நான் தீபாவளிக்கு குளிப்பேன். அந்த கேட்குற கேள்வி அவன் புரிஞ்சு கொள்ளாமல் அவன் பதில் சொல்கிறான். ஏண்டா தீபாவளிக்கு குளி கூப்பிட்டு 2 அடி கொடுத்து. மெலிதா தீவுக்கு போயாச்சு. அந்த ஜனங்க இவங்களை பார்த்தோன்னே, இவங்க ட்ரெஸ்ஸு, இவங்க ஆளுங்களை பார்த்தா, இவங்களாம் படித்தவன், பவர்லாம் பெரிய அதிகாரி இருந்து ஆண்டவர்களை வந்து தான் இத்தனை வேதனை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமல்ல அந்த வேலையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்கள் அனைவரையும் என்ன பண்ணாங்க, குளிருக்கு நடுங்கிறதுக்கு சேத்தையை போட்டு நெருப்பு மூட்டி எல்லாரும் குளிர் காய்கிறாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு டக்குன்னு பாஞ்சு என்ன பண்ணிடுச்சு, அந்த சூட்டில் அனல் உரைச்சதுனால அது புறப்பட்டு பவுல் கையை கவ்வி கொண்டது. கடலுக்கு தப்பி, காற்றுக்கு தப்பி, ஒரு தீவுக்கு வந்து அவங்க செய்கிற உதவிக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தா இனி சோறு அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த சேனாதிபதி பார்க்குறோம், எல்லாரும் பார்க்குறான். இவனை கொலை குற்றம் சாட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக வந்தால் இவனை கொலை செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு பிஷப்மார்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் குற்றம் சாட்டி தான் இப்போ இவனுக்கு நியாயம் விசாரிக்க தான் போயிட்டு இருக்கான். பவுல் அதை சொல்லுவார் பாருங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து, நான் கூட முடியும்னு சொல்லிட்டேன், அவரு மயிரும் விழாதுங்கிறார். தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் உதிராதுன்னு பிரசங்கம் பண்ணினானே. இப்ப இவனே பாம்பு கடிச்சு தொங்குதே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பவுலுக்கு அதை பத்திய கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர் இல்லை, ஐ வில் டோன்ட் கேர். நான் ஆங்கிலத்தில் பேசும்போது ரொம்ப இலக்கமா பேசுவேன் சில இடத்துல, ஆனால் ஆங்கிலம் தெரியாது, பேசுவேன் சில இடத்துல. சரி, அப்போ பவுல் சில விறகுகளை வாரி அதில் போடும்போது டப்புன்னு பிடிச்சி கடிச்சு தொங்குது. அதுதாங்க நமக்கு வரக்கூடிய சோதனை. புரியுதுங்களா? இந்த சோதனையில் இப்போ பவுல் என்ன பண்ணிடணும், செத்து போயிடணும். மயக்கம் வரும், கை கால் உதறும், ரத்தத்துக்குள்ள விஷம் ஏறிடும், ஆள் செத்து போயிடுவான். எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன்,
நம்மள தூசிப்பாங்க. நீங்க எத்தனை நன்மை செய்யுங்க, நம்மள ஒரு நன்மை செய்ய போனா தூசிப்பாங்க. இது இயற்கை, அதுக்கெல்லாம் நீங்க கவலையே படக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ஜனங்க இவங்களை அவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டு நெருப்புலாம் போட்டு குளிர்காய வச்சவங்க, உசுர் பிழைக்க வச்சவங்க, சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே இவங்க சொல்லி கொண்டிருக்கும் போது, அப்ப அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இது காதுல கேட்கறது. இப்ப இது கண்ணுல பாக்குறதுக்கு என்னன்னா, சமுத்திரத்துல உசுர் பொழைச்சு வந்துட்டான், இங்க வந்தோடனே பாம்பு இவனை கடிச்சு தொங்குதே, இது நிச்சயமாகவே இவன் கொலை பாதகன் பாரியா. அவன் யாரையா கொலை பண்ணான்? தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க, புரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க, தெளிவா பேசுவாங்க. ஆனா ஏசுனார் வசனத்தை பிரசங்கத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாருங்க, அவருக்கு உதறி போட்டுறாரு, பாம்பு செத்து போச்சு, அவனுக்கு ஒரு தீங்கும் என்ன நடந்துச்சு வாசிங்க. இதாங்க மனுஷர் நினைப்பு. அந்த கோயிலுக்கு போறாளா பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு பக்தியா இருந்தோம், ஆட்டை வித்து கூட கொடுக்குறாளா பார்க்கலாம் நினைப்பாங்க. அவங்களுடைய தனக்குள்ள தங்களுக்கு தானே பேசிக்கொள்வது, நினைச்சு கொள்ளக்கூடிய நினைவுகள். அவனுக்கு வீக்கம் கண்டு பெருசா வீங்கி அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நெடுநேரம் பாக்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நம்மள 5 வருஷம் பார்ப்பாங்க. 5 வருஷத்துல வீடு வாசலே நம்ம வாங்கி நம்ம பிள்ளைங்களை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா வாழும். பார்த்து கொண்டு இருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தை வருகிறது. ஒரு நாளிலே சொல்லாங்களா, நினைச்சுதான். நம்மள நினைக்கிறவங்களை ஜெயிக்க விட மாட்டாருங்க. நாம ஜெயிப்போம். பொறுத்திரு, காத்திரு, கர்த்தருக்குள் இரு, ஜெபத்தோட இரு, விழித்து இரு, உபவாசத்தோடு கூட இரு, முழு இரு. ஜெபத்துல உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்றுக்கொள். திருவிருந்த ஆராதனையை மிக மிக ஆசீர்வாதமா நடத்தாவ. அக்கா ரீட்டா வந்து எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு அற்புதமா, ரெபேக்கா கூட அப்படி செஞ்சதில்லை, அவ்வளவு அற்புதமா கொடுக்குறாங்க. அந்த அப்பம் வந்து இறைவனுக்குள்ளது. பாஸ்டருக்கு சொல்லுவாங்க, ஆறுமுகத்துக்கு நான் அப்பம் கொடுத்துட்டேன், ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு எப்படி திருவிருந்து கொடுக்கலாம். இவன் எங்க போய் கத்துக்கிட்டு வந்தான்? இவனே ஒரு திருட்டு பையன். இவன் அப்பம் பாஸ்டரா இருந்திருப்பான், இல்லையே வேற கோயிலுக்கு போயிருப்பான். அங்க இருக்கிறத 2-3 கத்துக்கிட்டு வந்துட்டு இவன் அந்த கள்ள போதகத்துல ஜெயிச்சு நிக்க பார்ப்பான். ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு திருவிருந்து எப்படி கொடுக்கலாம், எப்படி அப்பம் கொடுக்கலாம்? இந்த தப்பிச்சு வந்த அத்தனை பேர்த்துக்கும், அந்த ஊருக்காரனுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பத்தை சோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? இதெல்லாம் பைபிள் வாசிக்காத கள்ளப்போதங்கள் நிறைஞ்ச சபைகள். பைபிளை பத்தி வாசிப்பாங்க, வாசிக்கிறவங்க பெருசு இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவனம். பவுல் போயிடுவான், சேர்த்து போயிடுவான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நெடுநேரம் பார்க்குறாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? உங்களை தூசிக்கிறவங்க, உங்களை வெறுக்கிறவங்க, உங்களுடைய கடன் கொடுத்தவன், எல்லா பிரச்சனைக்கும் வேதனையும் சோதனையும் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நல்ல குளிர் காஞ்சிக்கிட்டு அமைதியா இருங்க, சோத்திரம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்க, துயரப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்க அத்தனை பேரும் மாறி வேறு சிந்தையாகி அவர்கள் இறைவனை தொழுது கொண்டு உங்களை மகிமையாய் நினைக்கக்கூடிய காலம் ரொம்ப தூரம் இல்லை. கர்த்தருக்கு நீங்க காத்துருங்க. அவங்க சொல்றாங்க, தேவனியா கடவுளியா இவன் கடவுள் என்று சொல்லி தீவுக்கு முதலாளியாகிய புப்ளியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்து அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் நல்ல சாப்பாடு கொடுக்குறான். அதாவது விரும்பி சாப்பாடு கொடுக்கறது, விருப்பம் இல்லாம கொடுக்கறதும் உண்டு, ஆனா விரும்பி கொடுக்குறான் பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது அவனை சொல்றாங்க, தேவனியா இவரு. முதலாளி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, அந்த தீவனுடைய முதலாளி வீட்டுக்கு. அங்க ரொம்ப நாள் வச்சிருந்து 3 நாள் பட்சமா நல்லா விசாரிச்சு சாப்பிடுங்க ஜெபம் பண்ணுங்க சாப்பிடுங்கன்னு. புபிலியனுடைய தகப்பன் ஜொரத்தினாலும் ரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடக்கிறார். அந்த தீவனுடைய முதலாளியுடைய அப்பா. பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? இப்ப பவுலுக்கு சோறு இல்லாம வந்த நிலைமை
எதிர்காத்து வந்த நிலைமை, கடல்ல படகு இதுல குச்சியை வச்சுக்கிட்டு தப்பிச்சு போன நிலைமை, பாம்பு கடிச்ச நிலைமை, இந்த சோதனைகள்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் முடிகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ள, நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இப்படிப்பட்ட சோதனை வேதனை இதெல்லாம் வரும். அது எதுக்கு? அந்த தீவினுடைய அரசனே காலில் விழுந்து, நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், காலில் விழுந்து கும்பிடுறான். எல்லாரும் ஆச்சரியம், மெடித்தா தீவே ஆச்சரியப்படுகிறது, இவனை கடவுள் என்று வணங்க ஆரம்பிக்கிறார்கள். நான் கணேச ஆஸ்பத்திரி போயிட்டு வெளியே வரேன், அங்க உள்ள நர்ஸுங்க வந்து காலில் விழுந்து தொட்டு கும்பிடுறாங்க ரோட்ல. எனக்கு ஆச்சரியம் போச்சு, இந்த கட்டி வந்தது நல்லது. அப்புறம் நினைச்சது அதுதான், இது நல்லது. எதையுமே நமக்கு வரக்கூடியது பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளதான் ஆண்டவர் முடிப்பார். அதனால பாருங்க, மெடித்தா தீவை மறந்துடாதீங்க. அவரை கொலை கேஸில் கொண்டுட்டு போறாங்க, கொலை பண்ண போர்ச்சவர்கள் விரும்புறாங்க, கடல் தடுத்துருச்சு, கப்பலும் உடைஞ்சு போச்சு. அவர் என்ன பண்றாரு, டே எல்லாம் கப்பல்லாம் உடைய போகுது, இருக்கிறவன் எல்லாம் ராபோஜனம் எடுங்கடான்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறார், கைதிக்கும் கொடுக்குறார், போர் வீரர்களும் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அப்பத்தை ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, எங்கேயாவது கள்ளப்போதகம் பண்ணா அதெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். நீங்க போற இடத்துல உங்க வாரிசு ஒவ்வொருத்தரும் என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரனா வரணும், அவன் சரியான சத்தியத்தை போதிக்க வேண்டும், நம்ம சந்ததியை சத்தியத்தின் சந்ததியாக இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். பவுல் அங்கிருந்து மீண்டு வந்து அப்புறம் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை எழுதுவார். அதனால அந்த வாழ்க்கை முடிஞ்சு ஒரு புதிய நிருபத்துக்குள்ளே போகிற பவுலை போல ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். இதெல்லாம் பார்க்கும்போது இவனை கூட்டிட்டு போன போர் சேவர்களுக்கும் அந்த சேனாதிபதிக்கு எப்படி இருக்குங்க, இவன் தாண்டா கடவுள், கடவுள் நம்ம கூட இருந்திருக்காரா, பல சாட்சிகள். அதனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம், மாபெரும் சந்தர்ப்பம். ஆசீர்வாதமா இருங்க, கடவுள் ஆசீர்வதிப்பார்.